நம்மில் இன்னிசை முழங்கட்டுமே, இதயங்கள் வளரட்டுமே, அதிகமெல்லாம் பரவட்டுமே, இதயங்கள் மலரட்டுமே, நம்மில் இன்னிசை முழங்கட்டுமே. அண்ணலே இங்கு நமையைத்தாயின் மண்ணில் பொங்கும் வாழ்வனைத்தார். அண்ணலே இங்கு நமையைத்தாயின் மண்ணிலே பொங்கும் வாழ்வனைத்தார். வரையில்லா வரங்களை நமக்களித்தார், வரையில்லா வரங்களை நமக்களித்தார். தம் கரையில்லா கருணையில் நம்மை மீட்டார். இதயங்கள் மலரட்டுமே, நம்மில் இன்னிசை முழங்கட்டுமே. இத்திருப்பலியில் நாம் பின்வரும் கருத்துக்களுக்காக ஒப்பு கொடுப்போம். சார்லஸ் கலையரசி நன்று திருப்பலியாகவும், டேனியல் உடல் உள்ள ஆன்ம நலன் வேண்டியும், மேலும் மரித்த பாளையப்பா, இன்னாசி அம்மாள், அந்தோனி அம்மாள், எலிசபெத் பவுலின் அம்மாள், மெர்சி, ஜெயஸ் பெனடிக்ட் மற்றும் யாரும் நினையாத ஆத்துமாக்களுக்காகவும் இத்திருப்பலியில் நாம் பக்தியோடு மன்றாடுவோம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. சகோதர சகோதரிகளே, தூய மறு நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நமது குற்றங்குறைகளுக்காக மனமருந்தி மன்னிப்பு கேட்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் நான் பாவியை ஏற்றுக்கொள்கிறேன், ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறுதியாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும், சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. உள்ளம் நொறுங்கி வருந்துவோரை நலமாக்க அனுப்ப பெற்ற ஆண்டவரே இரக்கமாயிரும். பாவிகளை தேடி வந்த கிறிஸ்துவே இரக்கமாயிரும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருந்து எங்களுக்காக பரிந்து பேசுகின்ற ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உமது இரக்கத்தில் நம்பிக்கை வைத்தும் உம்மை மன்றாடும் மக்களோடு உடனிருந்து அவர்களை கனிவுடன் காத்தருளும். அதனால் பாவ மாசுகளிலிருந்து தூய்மைப்படுத்தப்பட்ட அவர்கள் புனித வாழ்வில் நிலைத்திருந்து உமக்கு வாக்குறுதியின் உரிமையாளர்களை திகழ்வார்களாக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். எண்ணற்ற நாடுகளுக்கு நீ தந்தை ஆவாய். தொடக்க நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 17, இறைவசனங்கள் 3-9 முடிய. அந்நாட்களில் அபிராம் பணிந்து வணங்க கடவுள் அவரிடம் கூறியது, உன்னுடன் நான் செய்து கொள்ளும் உடன்படிக்கை இதுவே, எண்ணற்ற நாடுகளுக்கு நீ தந்தை ஆவாய். இனி உன் பெயர் அபிராம் அன்று
அபிரகாம் என்ற பெயரால் நீ அழைக்கப்படுவாய். ஏனெனில் எண்ணற்ற நாடுகளுக்கு உன்னை நான் மூதாதையாக்குகிறேன். மிக பெருமளவில் உன்னை பழுகச் செய்வேன். உன்னிடமிருந்து நாடுகளை உண்டாக்குவேன். உன்னிடமிருந்து அரசர்கள் தோன்றுவர். தலைமுறை தலைமுறையாக உன்னுடனும் உனக்கு பின் வரும் உன் வழி மரபினருடனும் என்றுமுள்ள உடன்படிக்கையை நான் நிலைநாட்டுவேன். இதனால் உனக்கும் உனக்கு பின் வரும் உன் வழி மரபினருக்கும் நான் கடவுளாக இருப்பேன். நீ தங்கியிருக்கும் நாட்டையும் கானான் நாடு முழுவதையும் என்றுமுள்ள உரிமை சொத்தாக உனக்கும் உனக்கு பின் உன் வழி மரபினருக்கும் வழங்குவேன். நான் அவர்களுக்கு கடவுளாக இருப்பேன் என்றார். மீண்டும் கடவுள் ஆபிரகாமிடம், நீயும் தலைமுறை தோறும் உனக்கு பின் வரும் உன் வழிமரபினரும் என் உடன்படிக்கையை கடைபிடிக்க வேண்டும் என்றார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி திருப்பாடல் 105. ஆண்டவர் தமது உடன்படிக்கையை என்றென்றும் நினைவில் கொள்கின்றார். ஆண்டவர் தமது உடன்படிக்கையை என்றென்றும் நினைவில் கொள்கின்றார். ஆண்டவரையும் அவரது ஆற்றலையும் தேடுங்கள். அவரது திருமுகத்தை இடையராது நாடுங்கள். அவர் செய்த வியத்தகு செயல்களை நினைவு கூறுங்கள். அவர் தம் அருஞ்செயல்களையும் அவரது வாய்மொழிந்த நீதி தீர்ப்புகளையும் நினைவில் கொள்ளுங்கள். பல்லவி ஆண்டவர் தமது உடன்படிக்கையை என்றென்றும் நினைவில் கொள்கின்றார். அவரின் ஊழியராம் அபிரகாமின் வழிமரபே, அவர் தேர்ந்து கொண்ட யாக்கோபின் பிள்ளைகளே, அவரே நம் கடவுளாகிய ஆண்டவர். அவரின் நீதி தீர்ப்புகள் உலகம் அனைத்திற்கும் உரியன. பல்லவி ஆண்டவர் தமது உடன்படிக்கையை என்றென்றும் நினைவில் கொள்கின்றார். அவர் தமது உடன்படிக்கையை என்றென்றும் நினைவில் கொள்கின்றார். 1000 தலைமுறைக்கென தாம் அளித்த வாக்குறுதியை நினைவு கூர்கின்றார். ஆபிரகாமுடன் தாம் செய்து கொண்ட உடன்படிக்கையையும் ஈசாக்குக்கு தாம் ஆணையிட்டு கூறியதையும் அவர் நினைவில் கொண்டுள்ளார். பல்லவி ஆண்டவர் தமது உடன்படிக்கையை என்றென்றும் நினைவில் கொள்கின்றார். ஆயர்தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆயர்தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். உங்கள் இதயத்தை கடினப்படுத்தி கொள்ளாதீர்கள். மாறாக ஆண்டவரின் குரலை கேட்பீர்களாக. ஆயர்தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். மாட்சி உமக்கே. அதிகாரம் 8. இறை வார்த்தைகள் 51 59 முடியும். அக்காலத்தில் இயேசு யூதர்களிடம், என் வார்த்தையை கடைபிடிப்போர் என்றுமே சாக மாட்டார்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். யூதர்கள் அவரிடம், நீ பேய் பிடித்தவன்தான் என்பது இப்போது தெரிந்துவிட்டது. ஆபிரகாம் இறந்தார், இறை வாக்கினர்களும் இறந்தார்கள். ஆனால் என் வார்த்தையை கடைபிடிப்போர் என்றுமே சாக மாட்டார் என்கிறாயே. எங்கள் தந்தை ஆபிரகாமை விட நீ பெரியவனோ? ஆபிரகாம் இறந்தார், இறை வாக்கினரும் இறந்தனர். நீ யாரென்று நினைத்து கொண்டிருக்கிறாய் என்றார்கள். இயேசு மறுமொழியாக, நானே என்னை பெருமைப்படுத்தினால் அது எனக்கு பெருமை இல்லை. என்னை பெருமைப்படுத்துபவர் என் தந்தையே. அவரையே நீங்கள் உங்கள் தந்தை என்றும் சொல்கிறீர்கள். ஆனால் அவரை உங்களுக்கு தெரியாது, எனக்கு தெரியும். எனக்கு அவரை தெரியாது என நான் சொன்னால் உங்களைப் போல நானும் பொய்யானாவேன். அவரை எனக்கு தெரியும், அவருடைய வார்த்தையையும் நான் கடைபிடிக்கிறேன். உங்கள் தந்தை ஆபிரகாம் நான் வரும் காலத்தை காண முடியும் என்பதை முன்னிட்டு பேருவகை கொண்டார்.
அதனை கண்டபோது மகிழ்ச்சியும் கொண்டார் என்றார். யூதர்கள் இயேசுவை நோக்கி, உனக்கு இன்னும் 50 வயது கூட ஆகவில்லை, நீ ஆபிரகாமை கண்டிக்கிறாயா என்று கேட்டார்கள். இயேசு அவர்களிடம், ஆபிரகாம் பிறப்பதற்கு முன்பே நான் இருக்கிறேன் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். இதை கேட்ட அவர்கள் அவர் மேல் எரிய கற்களை எடுத்தார்கள். ஆனால் இயேசு மறைவாக நழுவி கோவிலிலிருந்து வெளியேறினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஒரு கொசுவினுடைய கதையை சொல்கிறேன் கேளுங்கள். ஒரு கொசு என்னாச்சு, ஒரு குழந்தை கொசு அப்போ தான் பிறந்து வெளியில் வருது. சரி, அப்பா கிட்ட சொல்லிவிட்டு, அப்பா நான் போயிட்டு உலகத்தை பார்த்துட்டு வரேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுது, அந்த குழந்தை கொசு வெளியில் கிளம்பி வருது. அதுவும் உலகத்தை சுற்றி பார்க்குது. சுற்றி பார்த்துட்டு திரும்பி அப்பா கிட்டேயே வந்துருச்சு. அப்பா கேட்டாங்களா, என்னப்பா உலகம் என்ன சொல்லுதுன்னு. உடனே அந்த குட்டி கொசு ரொம்ப சந்தோஷமாக, நான் பறக்கிறத பார்த்து எல்லாரும் கை தட்டினாங்கப்பா. என்னது, நான் பறக்கிறத பார்த்து எல்லோரும் கை தட்டினாங்க, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு, நான் இன்னும் நல்ல எஃபர்ட் போட்டு நல்லா பறக்கணும்னு சொல்லித்தான். அதுக்கப்புறம் அப்பா தான் நினச்சி பார்த்துச்சான், அவங்க எதுக்காக கை தரலாக்குன்னு குழந்தை கொசுக்கு தெரியாது, எனக்கு மட்டும் தான் தெரியும்னு சொல்லிட்டு. ஆனால் அப்பா கொசு என்ன பண்ணுறாரு, குழந்தை கொசுக்கிட்ட அதை சொல்லவே இல்லை. குழந்தை கொசு அவர்கள் கைத்தட்டுவதை என்னவாக ஏற்றுக்கொண்டது, தன்னை அவர்கள் மோட்டிவேட் பண்ணுறாங்க, என்ன அவங்க நல்லா பறக்கணும்னு மோட்டிவேட் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு அவங்களை நினைப்பதை இது ஏற்றுக்கொள்ளவில்லை. மாறாக இது என்ன பண்ணுச்சு, அதுவாகவே பாசிட்டிவாக நினைக்க ஆரம்பித்து விட்டது. நம்மளும் சில பேர் என்ன பண்ணுறோம்னா, நமக்குன்னு ஒரு பாதையை நாம் வைத்திருப்போம். ஆனால் மற்றவங்க இப்படி சொல்கிறாங்க அப்படி சொல்கிறாங்க, என்ன பண்ணிவிடுவோம், அந்த பாதையை அழிச்சிட்டு வேறு பாதைக்கு நாம் கடந்து சென்று விடுவோம். இயேசு எப்பொழுதெல்லாம் பேசுகிறாரோ யூதர்களும் சரி பரிசேயர்களும் அவரை என்ன பண்ணுறாங்க, திட்டுறாங்க, கேள்வி கேட்குறாங்க, கலாய்க்கிறாங்க. அவர் சொல்கிறாரு, நான் காணாமல் போய் விடுவேன் என்று. அதுக்கு என்ன சொல்கிறாங்க யூதர்கள், நீ என்ன தற்கொலை பண்ணிக்க போறேன்னு கலாய்க்கிறாங்க. இது மாதிரி இயேசு எப்பொழுதெல்லாம் ஏதாவது சொல்லும் பொழுது இவர்கள் அவர் என்ன பண்ணுறாங்க, அவரை நகைக்கிறார்கள், கிண்டல் செய்கிறார்கள், அவரை திட்டுகிறார்கள், இன்று அவரை கல்லால் அடிப்பதற்கு கற்களை எடுக்கிறார்கள். இருந்தாலும் இயேசு தன்னுடைய பாதை எது என்பதை அவர் அறிந்திருந்தார். இந்த வழியில்தான் நான் நடக்க வேண்டும், நான் மாறக்கூடாது, எக்காரணத்தை முன்னிட்டும் என் பாதையை நான் மாற்றி அமைத்து கொள்ளக்கூடாது என்று தன்னுடைய தந்தையின் விருப்பத்தை அவர் தெளிவாக அறிந்திருந்தார். நம்மில் பல பேர் என்ன பண்ணுறோம், மற்றவர்கள் சொல்லுவார்கள், மற்றவர்கள் கிண்டல் செய்வாங்க, மற்றவங்க கலாய்ப்பாங்க, மற்றவங்க திட்டுறாங்க, என்ன பண்ணுறோம், நம்முடைய பாதையை நாம் மாற்றி அமைத்து கொள்கின்றோம். கடவுளோடு நாம் உடன்படிக்கை செய்திருக்கின்றோம். கடவுள் அதை கணக்கு கேட்பார். எப்போ கேட்பார், நம்ம மண்டையை போட்டதுக்கு அப்புறமேட்டு மேலே போவோம் தெரியுமா, அப்போ என்ன பண்ணுவார், நான் உனக்குன்னு ஒரு பாதையை வைத்திருந்தேனே, அந்த பாதையில் நீ நடந்தாயா, எதற்காக நீ வழிமாறி போனாய் என்று யார் கேட்பா, கடவுள் நம்மை பார்த்து கேள்வி கேட்பார். அதற்கு நாம் என்ன பதில் சொல்ல போகின்றோம். ஆபிரகாமிடம் தன்னுடைய உடன்படிக்கையை அவர் நிலைநிறுத்துகின்றார். இயேசுவும் அதை தான் எடுத்து காண்பிக்கின்றார். ஆனால் மக்கள் அவர்களை ஏற்றுக்கொள்ளவே இல்லை. இயேசு என்ன சொன்னாலும் அதற்கு என்ன பண்ணுறாங்க, பதில் மொழி பேசிக்கிட்டே இருக்கிறார்கள். நாமும் என்னுடைய பாதையில் நான் சரியாக சென்று கொண்டிருக்கின்றேனா, அல்லது நான் மற்றவர்களுக்காக எனது பாதையை நான் மாற்றி அமைத்து கொள்கின்றேனா? எடுத்து வாசிங்கம்மா. யோவான் 14:15 என்ன சொல்கிறாங்க, யோவான் 14:15. யோவான் 14 என்னம்மா, நீங்கள் என் பெயரால் 14:15 நீங்கள் என் மீது அன்பு கொண்டிருந்தீர்கள் என்றால் என் கட்டளையை கடைபிடிப்பீர்கள். எனது அவர் காண்பித்த பாதையில் தான் நான் நடக்க வேண்டும். அதுதான் நான் கடவுள் மீது வைத்திருந்த அன்புக்கு ஒரு உதாரணம். ஆனால் நான் பாதையை மாற்றி செல்லும் பொழுது கட்டளைகளை நான் என்ன பண்ணுறேன், மாற்றி கடைபிடிப்பவனாக இருக்கின்றேன். கட்டளையை விட்டு மீறுபவனாக இருக்கின்றேன். எப்பொழுது நான் கட்டளைகளை முழுமையாக கடைபிடிக்கிறேனோ அப்பொழுதுதான் நான் கடவுளை மனதார அன்பு செய்பவனாக இருக்கின்றேன். எனவே இறைவனுடைய கட்டளைகளை கடைபிடிப்பதற்கு தேவையான வரம் வேண்டி இத்திருப்பலியில் நாம் பக்தியோடு மன்றாடுவோம். காணிக்கை தந்தோம் கர்த்தாவே, ஏற்று கனிமழை போதே, கண் கொண்டு
சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் உள்ள தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவரும் திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உமக்கு ஒப்புக் கொடுக்கப்படும் இப்பலி பொருட்களை கனிவுடன் கண்ணோக்கி அருள உம்மை வேண்டுகின்றோம். அதனால் இவை எங்கள் மனமாற்றத்துக்கும் உலகம் முழுவதன் மீட்புக்கும் பயன்படுவனவாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியதிலோ நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் உள்ள இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் ஆகும். ஏனெனில் உம் திருமகனின் மீட்பளிக்கும் பாடுகளினால் உலகம் அனைத்தும் நல்லுணர்வை பெறுகின்றது, உமது மாண்பை அறிக்கையிடுகின்றது. சிலுவையின் வியத்தகு வலிமையினால் உலகத்தின் மீது தீர்ப்பும் சிலுவையில் அறையுண்டவரின் அதிகாரமும் விளங்குகின்றன. ஆகவே ஆண்டவரே, வானத்துதர் புனிதர் அனைவரோடும் நாங்கள் சேர்ந்து உம்மை அறிக்கையிட்டு அக்களிப்புடன் சொல்லுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மனகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசை பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மாறை பொருள். ஆண்டவரே, நீரமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமண்ணென்று உமக்கு ஊழியம் பெற தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய் ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஜார்ஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும்
உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் தொழில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமகவழியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருளும் உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். 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 நாம் அனைவரும் ஒன்றாக இணைந்து கர்த்தர் கற்பித்த ஜெபத்தை ஒரே குரலாக கூறுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரன்பத்திற்காகவும் எம் மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று திருத்துதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறி, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறி, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை தந்தருளும். இதோ நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இவருடைய திருவிருந்துக்கு அழைக்க பெற்ற நாம் ஒவ்வொருவருமே பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் உள்ளத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவர். ஆனால் ஒரு வார்த்தை மற்றும் சொல்லியதலும் எனது ஆன்மா நலமடையும். இயற்கையில் உறைந்திடும் இணையற்ற இறைவா, என் இதயத்தில் எழுந்திடவா. என்றும் எங்கு என்னோடு நின்று என்னை
மெழுகாகினேன் திரியாகவா, மலராகினேன் மரமாகவா. மெழுகாகினேன் திரியாகவா, மலராகினேன் மரமாகவா. இயற்கையில் உறைந்திடும் இணையற்ற இறைவா, என் இதயத்தில் எழுந்திடவா. என்றும் இங்கு என்னோடு நின்று என்னை அன்போடு காத்திரு என் தலைவா. உருவில்லா இறைவன் உன் உறவின்றி உலகத்தில் எதுவும் மறைந்திடுமோ. உருவில்லா இறைவன் உன் உறவின்றி உலகத்தில் எதுவும் மறைந்திடுமோ. குயிலாகினேன் குரலாகவா, மயிலாகினேன் நடமாடவா. குயிலாகினேன் குரலாகவா, மயிலாகினேன் நடமாடவா. இயற்கையில் உறைந்திடும் இணையற்ற இறைவா, என் இதயத்தில் எழுந்திடவா. என்றும் இங்கு என்னோடு நின்று என்னை அன்போடு காத்திடு என் தலைவா. இயேசுவே, எனக்கு செவிசாய் தருளும். உம் திருக்காயங்களுக்குள் என்னை மறைத்தருளும். உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதேயும். தீய பகைவரிடமிருந்து என்னை காத்தருளும். எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும். உம்மிட வர எனக்கு கட்டளையிட்டருளும். உம் புனிதர்களோடு எக்காலமும் உம்மை புகழச் செய்தருளும். ஆமென். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, மீட்பளிக்கும் கொடைகளால் நிறைவு பெற்ற நாங்கள் உமது இரக்கத்தை இறைஞ்சி கேட்கின்றோம். அதனால் எம்மை வாழ்வில் எங்களுக்கு ஓட்டம் அளிக்கும் இந்த அருளடையாளத்தால் நாங்கள் முடிவில்லா வாழ்வில் பங்கேற்க செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியானவர் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. இறைவனின் கட்டளைகளை பின்பற்ற சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. நன்றி சொல்லி பாடிடுவோம் நன்மை செய்த தேவனையே. நன்றி சொல்லி பாடிடுவோம் நன்மை செய்த தேவனையே. நாளெல்லாம் காத்து நடத்தும் இறைவனை, நலமெல்லாம் நீண்டோர் பகிரும் நாதனை. நன்றி சொல்லி பாடிடுவோம் நன்மை செய்த தேவனையே. கரத்தில் நமது பெயரை பொறித்து கண்ணீர் மணியாய் காக்கின்றார். கல்லிலும் கால்கள் மோதாத பதியே கரம் பிறந்து நம்மை நடத்துகின்றார். கரத்தில் நமது பெயரை பொறித்து கண்ணீர் மணியாய்
நன்றி சொல்லி பாடிடுவோம் நன்மை செய்த தேவனை. நிலையான புகழுக்குரிய தூய இறை நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவது. அச்சீஷ்ட சிலுவை அடையாளத்தினாலே சத்துருக்கடமுந்து ரட்சித்துக் கொள்ளும் எங்கள் சர்வேஸ்வரா, தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். கிறிஸ்து ராஜா வாழ்க, உடைய ராட்சியம் வருக. மரியே வாழ்க. புனித சூசையப்பரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும்.